வணக்கம் மக்களே, வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு அட்டி டாக்ஸ் அஞ்சர்ஸ் வேர்ல்டு. இந்த சீரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல்ல இருக்கிற ஒவ்வொரு டீமா எடுத்து அலசி ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்னு. இது வரைக்கும் 5 டீம் வந்து பேசி முடிச்சாச்சு. இப்போ 6வது டீமா யாரை பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச். ரீசெண்டா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பிளேயர், அந்த அவன் பேர் என்ன, அப்ரார் அகமது. இவனை எடுத்து ஒரு லீக்ல வந்து இவனை எடுத்து அடி வாங்கிட்டு இருக்கானுங்க. தேச துரோகி அப்படிலாம் பட்டம் கொடுத்து பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காங்க. பட் அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். நம்ம வந்து இப்போ இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல வந்துட்டு என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க, நீ இங்கனக்குள்ளேயே ஒன்றும் பண்ணல, நீ அங்க போய் என்ன பண்ண, எனக்கு என்னன்ற மாதிரி இருக்குது. ஸோ இவங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன, நீங்க சொல்லுங்க இவங்க பத்தி. இல்ல, எனக்கு வந்து என்னன்னா இனிஷியல் கான்ட்ரவர்சில இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? சிஎஸ்கே ஜெர்சி வீடியோல வந்து கான்ட்ரவர்சி அண்ணன் சிரிக்கிறாப்ல. ரீல்ஸுக்கும் ஷார்ட்ஸுக்கும் கண்டென்ட் இருக்கு. இல்ல ரீசென்ட் கான்ட்ரவர்சி படி என்ன ஆச்சுன்னா, சிஎஸ்கே ஜெர்சி ரிவீல் வீடியோல வந்து அந்த ஹுக்கும் பாட்டு போட்டது வந்து இவங்க காப்பிரைட் கொடுத்து ஸ்ட்ரைக் அடிச்சிருந்தாங்க. நீ வந்து இப்போ ஈஸியா ஒருத்தவங்கள்ட்ட பொய் சொல்லணும். இப்போ நீங்க வந்து என்கிட்ட வீடியோ எடுக்க கூப்பிடுறீங்க, நான் வந்து இல்ல ப்ரோ உடம்பு சரியில்லை ப்ரோ நாளைக்கு எடுக்கலாம், நான் உங்கள்கிட்ட ஈஸியா பொய் சொல்லலாம், நீங்க என்ன வந்தா பார்க்க போறீங்க அப்படின்னு இருப்போம். இல்லைன்னா அது வந்து ஒரு நம்ப தக்க பொய். ஓகேவா? நீங்க என்கிட்ட ஒரு நாள் கால் பண்ணி வீடியோ எடுக்க கூப்பிட்டு, ப்ரோ நான் வந்து சாப்பிட்டு 30 நாள் ஆகுது ப்ரோ, வீடியோ முக்கியமா ப்ரோ அப்படின்னு சொன்னா நீங்க சிரிப்பீங்க. அப்படிதான் வந்து அவங்க ஜெர்சி சேலுக்கு வந்து ஹுக்கும் பாட்டு போட்டதுனால ஜெர்சி சேல் இன்க்ரீஸ் ஆகும், அதனால நீங்க எனக்கு ஒரு 1 crore அதுல வந்து ஷேர் கொடுக்கணும் அப்படின்ற. ஏண்டா அவங்களுக்கு சேல் ஆகணும்னா அந்த 7ஆம் நம்பரை வச்சு அவங்க சேல் பண்ணிட்டு போயிடுவாங்கடா. நீ சொல்ற ஹுக்கும் பாட்டு இல்ல லியோதாஸ் பாட்டு தான் போட்டு சேல் பண்ணிட்டு அவசியம் அவனுக்கு இல்ல. அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் நீ ஏன் புகஞ்சுக்கிட்டு வந்து நீ காப்பிரைட்டுக்கு டைம் கொடுத்தன்னு எல்லாருக்கும் தெரியும். அட்டிடாக்ஸ் பார்க்கிறார் தன் சேனல் அழிய போகிறது. ஆனா அவனுக்கு கோர்ட்ல கொடுத்த அந்த ஒரு நோட்டீஸ் படி சிஎஸ்கே ஜெர்சி தான் இருக்கிறதுலயே ரொம்ப கம்மியான ஜெர்சி. 2400 ரூபாய். எம்ஐ ஆர்சிபி எல்லாம் பாத்தீங்கன்னா 6000 ரூபாய். ஓகேவா? சோ நீங்க லான்ச் ஈவெண்ட்ல எங்களுடைய ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணதுனால அதுக்கு நீங்க ரெவன்யூ கொடுங்க. ஐயா, நீங்க ஜெர்சி வீடியோக்கு யாரு பாட்டு போட்டீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாங்களா? 2 வருஷம் முன்னாடி எல்லாம் வந்து அந்த ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க ஹிந்தி சாங்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்ப நீங்க அவங்களுக்கு ப்ரொமோஷன் ஷேர் கொடுக்குறீங்களா? இது ஒருத்தர் ஒரு பாட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரைக் அடிச்சானா அப்போ டெல்லி இல்லைன்னா மும்பைல போடுற சாங்ஸ் எல்லாம் யாருமே யூஸ் பண்ண முடியாது. சிஎஸ்கே 2008 இருந்து அந்த டேகை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விசில் போடும் 2009 தோனி அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. நீ இப்ப வந்து அதான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அது ஒரு மாதிரி லேமா இருக்கும். வந்து பின்னாடி இருந்து ஒரு 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 பார்ட்டி பண்ணிட்டு எஸ்ஆர்ஹெச் கோட் ஆக்கி விட்டுறாங்க. மக்கள் வந்து முழு எஸ்ஆர்ஹெச் மேல சுத்திட்டு இருக்கு. கமிங் பேக் டு கிரிக்கெட், இந்த அவங்களுடைய ஸ்குவாடுமே அவங்க வந்து மெயின் மோட்டிவ் நம்ம எப்படியாவது 300 அச்சீவ் பண்ணணும். 300 அச்சீவ் பண்ணிட்டா ஐ கேன் டேக் ரெஸ்ட் ஹாப்பிலி அப்படின்ற மாதிரி ஸ்குவாட் எடுத்திருக்காங்க. பெரிய பேட்டிங் லைனப் இருக்கு, பவுலிங் போடுறதுக்கு ஆள் இல்ல. டிராவிஸ் ஹெட் போடுவார்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு 4 ஓவர். என்னோட ஸ்குவாட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், கிஷன், ஹென்ரிக் கிளாசன், லியாம் லிவிங்ஸ்டன், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷல் பட்டேல், பேட் கமின்ஸ், கட்டு, ஜீஷன் அன்சாரி, இம்பாக்டுக்கு சஹில் அரோரா. 2 விஷயம் நான் சொல்லணும். ஒரு விஷயம் வந்து லேட்டஸ்ட் நியூஸ் படி பேட் கமின்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 3 மேட்ச் ஆட மாட்டாருன்னு சொல்றாங்க. அபிஷேக் சர்மா இஸ் லைக்லி டு லீட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அவன் கெரியர் முடிச்சு விட போறாங்க கேப்டன்சி கொடுத்து. அது வந்து ரொம்ப டூ ஏர்லி டு கிவ் கேப்டன்சி டு அபிஷேக் சர்மான்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த மாடர்ன் டே கிரிக்கெட்ல யாரு பயங்கரமா ரன் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கேப்டன்சி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஆயிடுச்சு. எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா டேலண்டட் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. 1. 2வது வந்து சாஹில் அரோராவை பத்தி நான் சொல்லி ஆகணும். பயங்கரமான ஒரு பேட்டிங் உள்ள ஒரு கேலிபரோட ஒரு பர்சன். ஓகேங்களா? அடிச்சான்னா 250 இருந்து 300 ஸ்ட்ரைக் ரேட்குள்ள ஆடுவான். 190 கூட எனக்கு வந்து என்ன ஸ்லோ ஆடிட்டு இருக்கேன்ற மாதிரி ஃபீல். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதுதான் என்னோட டீம். ரொம்ப என்ன சொல்றது, ஏத்து இறக்கமா இருக்கு. பேட்டிங் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, பவுலிங் சுத்தம் ஒண்ணுமே இல்ல. உங்க 11 சொல்லுங்க.
எனக்கு வந்து இனிஷியலா பார்த்தப்ப பாத்தீங்கன்னா எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. போன டைம் அப்படிதான் ட்ரை பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு 300 அடிக்கிற மாதிரி வரல. பட் ஒரு மைண்ட் செட்ல வந்தாங்க. நாங்க வந்து அடிச்சு ஆடுறோம் அப்படின்ற மைண்ட் செட்ல வந்தாங்க. சக்சஸ் பார்த்தாங்க. ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க. போன டைம் பாத்தீங்கன்னா திரும்பவும் அதே மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க. இவங்க வந்தாலே ஸ்லோ பிச்சா கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டீம் என்ன பண்ணாங்க, இருக்கிற ஸ்லோ பிச்சா கொடுத்து அவங்களை வந்து 150 கூட தாண்ட விடாம பண்ணிட்டானுங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ திரும்ப இந்த டைம் அதே அப்ரோச் எடுப்பானுலாம் கேட்டா அதுக்கேற்ற மாதிரி தான் டீம் எடுத்திருக்கானுங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து தேவையில்லாம லிவிங்ஸ்டன் ஆட் பண்ணிருக்கானுங்க. என்னோட 11ல எப்படி போட்டாலுமே எனக்கு வந்து லிவிங்ஸ்டன் உள்ள வரமாட்டான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னோட 11 எப்படி இருக்கும்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி. 6 பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து அனிகேத் வர்மா வச்சிருக்கேன். அனிகேத் வர்மா அண்ட் பேட் கமின்ஸ் வந்து நம்பர் 7, 8 வந்து ஹர்ஷல் பட்டேல், 9 வந்து ஜீசான் அன்சாரி, 10 வந்து உனத்கட், 11 வந்து பாத்தீங்க அப்படின்னா லிவிங்ஸ்டனுக்கு பதிலா நான் வந்து ஈஷான் மலிங்கா வச்சிருக்கேன். 12 வந்து ஹர்ஷ் தூபே நான் வச்சிருக்கேன். சோ ஈஷான் மலிங்கா இருக்கு அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா உனத்கட்டு, ஈஷான் மலிங்கா, ஒரு ஹர்ஷல் பட்டேல், பேட் கமின்ஸ், ஸோ 4 பேர் வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்துருவாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு ஹர்ஷ் தூபேவா இருக்கட்டும், ஜீசான் அன்சாரியா இருக்கட்டும், இவங்க 2 பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் வந்துருவாங்க. ஸோ இவங்களும் பயங்கரமான ஸ்பின்னர்ஸ், பயங்கரமான பவுலிங் அட்டாக்கான்னு கேட்டா இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு, அதாவது லிவிங்ஸ்டன் வச்சு நான் மேட்ச் பண்றதுக்கு இது வந்து எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ரீசெண்டான பவுலிங் அட்டாக்கா இருக்கு. பேட்டிங்குமே பாத்தீங்க அப்படின்னா நம்பர் 8ல வந்து ஹர்ஷல் பட்டேல் வராரு. சோ அது வரைக்கும் ஒரு ஓரளவுக்கு டீசென்ட். அந்த 8 ஹர்ஷல் பட்டேல் வந்துதான் ஆட்டுமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா ஆரம்பத்திலே ஹெட் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், கிளாசன், என்கேஆர், பேட் கமின்ஸ், அனிகேத் வர்மா அடிக்காததான் ஹர்ஷல் பட்டேல் வந்து அந்த 10 ரன் அடிக்கணும் அவசியம் கிடையாது. இவங்க எய்ம் பண்றாங்கன்னா இவங்க 300 ரன் வந்துட்டு டாப்ல இருக்க 4 பேருமே வந்துட்டு ஆளுக்கு 100 ரன்னா வந்து அடிச்சுட்டு போயிடுவானுங்க. சோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு அதனால நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், என்னோட காம்பினேஷன்ல ஹர்ஷ் தூபியை வந்து உள்ள வச்சிருக்கேன். சப்போஸ் லிவிங்ஸ்டன் உள்ள வரணும் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் பாலர் கைண்ட் ஆஃப் ஒரு ஈஷன் மலிங்கா வந்துட்டு நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இன்னும் நான் பேட்டிங்கை ஸ்ட்ராங் பண்றேன் அப்படின்னா நீங்க வந்து லிவிங்ஸ்டனை கொண்டு வரலாம். சோ அது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும்னு எனக்கு தெரியல. சோ இது வந்து இவங்க ஆக்ஷன் வரும்போதே அவங்கள்ட்ட அந்த ரிசோர்ஸ்ல, ஏன்னா பேட்டிங் அவங்களுக்கு இருக்கு ஓகேங்களா, அவங்கள்ட்ட இருக்க ரிசோர்ஸ்ல ஒரு ப்ராப்பர் ஒரு இந்தியன் பேசரு, ஒரு இந்தியன் பேக்கப் பேசரு, இல்ல ஒரு ஃபாரின் பேசருக்கா போயிருக்கணும். பயங்கரமா பைத்தியகாரத்தனம் பண்ணி சஹில் அரோராவையும் வாங்கினாங்க, லிவிங்ஸ்டனையும் வாங்கினாங்க. 13 கோடியா? ஐயோ அதெல்லாம் டோட்டல் முட்டாதனம். நம்ம எப்படி குஜராத்தை காரி துப்புனோம் ரூதர்ஃபோர்ட கொடுத்ததுக்கு, அதேதான் வந்து இவங்க வந்து ஷமிட்ட பண்ணாங்க. ஷமி எனிடே நல்லா போடுவாரு, ஒரு வருஷம் நல்லா போடுறதா நீங்க வந்து தூக்கி ட்ரேட்ல கொடுத்தது. அண்ட் இவங்க 13 கோடி வாங்கணும்னு நினைக்கிறேன் இவரை, லிவிங்ஸ்டனை. உங்கள்கிட்ட தான் பேட்டிங் இருக்கேடா, யாருடா இப்ப லிவிங்ஸ்டன் இல்லன்னு யாரா அழுதா? ஓகே அவரு இல்லன்னா ஏதாச்சும் லிவிங்ஸ்டன் ஒரு 3 ஓவர் போடுவாரு, 2ல இருந்து 3 ஓவர் போடுவாரு. நான் சீரியஸா சொல்றேன், வேற வழியில அவங்க பண்ணி ஆகணும். சோ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அகீப் நபிக்கு வந்தாங்க, ஏய் உள்ள மேல கைய வச்ச வெட்டிடுவேன். நான் அந்த டிசி வீடியோல சொல்றேன், உள்ள வேலை 8.5 கோடிக்கு மேலதும் போகாம டிசி அகீப் நபி வாங்கினாங்க. லிட்டரலி ஸ்டார் டு வாட்ச் அவுட் ஃபார். அந்த வீடியோல ஃபுல்லா பேசுறேன். அவங்க வந்து இந்தியன் பேஸுக்கு ட்ரை பண்ணாங்க. நடுவுல வீருக்கும் கடைசி வரைக்கும் வந்தாங்க, கார்த்திக் ஷர்மாவும் கடைசி வரைக்கும் வந்தாங்க. அதெல்லாம் வந்து அகேன் நீங்க என்னடா பேட்ஸ்மேனுக்கு போறீங்கன்ற மாதிரி இருக்கு. பவுலர் அவங்க வந்து பிளானே பண்ணல வந்து என்னுடைய தாட். எனக்குமே வந்து இவங்களோட பேக்கப்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கு. அதுலயும் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ்க்கான பேக்கப்ஸ், ஒரு ஹெட்டுக்கு நீங்க யாரும் பேக்கப் எடுப்பீங்க? யாருமே கிடையாது. கிளாசனுக்கு பேக்கப் இருக்கா? இல்ல. கமின்ஸ்க்கு பேக்கப் இருக்கா? இல்ல. ஈஷன் மலிங்காக்கு பேக்கப் இருக்கா? ஈஷன் மலிங்காவே பேக்கப் தான் வந்தாரு. அவருக்கு பேக்கப் யாராவது எடுத்து வச்சிங்களா? ஒரு கம்மி பிரைஸ்ல யாராவது எடுத்து வச்சிங்களா? இல்ல. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாராவது இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி எடுத்து வச்சிங்களா? இல்ல. சோ ஸ்பின்னர்ஸ் யாராவது வந்து நீங்க லிவிங்ஸ்டனுக்கு போறதுக்கு நல்ல ஒரு ஸ்பின்னர், இந்தியன் ஸ்பின்னர் யாராவது நீங்க எடுத்துக்கலாம், ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுவும் வந்து நீங்க வந்து ட்ரை கூட வந்து பெருசா பண்ணல. நிறைய ஆப்ஷன் இருந்தது ப்ரோ. ராகுல் சார் இருந்தது, பிஷ்னா இருந்தது. ஆமா, அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே வந்து ஹைதராபாத் பிட்ச்ல வந்து ஓரளவுக்கு எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது வந்து அவ்வளவு சின்ன பொட்டி கிரவுண்ட், ஒரு டெல்லி மாதிரியோ இல்ல வந்துட்டு ராகுல் சார் அவனுங்கிட்ட தான் இருந்தான். அவனுங்க சான்ஸே கொடுக்கல அவனுக்கு. லெட்ஸ் சே கிஷன் பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காரு. அபிஷேக் சர்மா 2-3 கேம்ல அந்த ஃபார்ம் ரெக்டிஃபை என்ன சொல்றது ரிட்ரீவ் பண்றாரு. சோ ஹெட் ஒரு 2-3 மேட்ச் ஃபார்முக்கு வந்துருவாரு. பவுலிங் யாரு போடுவா? பவுலிங் வந்து சும்மா அம்பையர் கிட்ட போய் எங்களுக்கு 2 பால் டார்கெட் நாங்க அடிச்சு வின் பண்ணிடுறோம் அப்படின்னு கேட்பீங்களா? உங்கள்கிட்ட சுத்தமா பவுலிங் இல்ல. போன வருஷம் எப்படி அவங்க சஃபர் பண்ணாங்களா? கமிந்து மெண்டிஸ் 2 ஓவர் போட வச்சாங்க. சர்ப்ரைசிங்லி இஷான் மலிங்கா நல்லா ஓரளவுக்கு நல்லா போட்டாரு 2-3 கேம்ல. சிஎஸ்கே கூடயா இருக்கட்டும் அந்த மாதிரி. சோ நீங்க வந்து பவுலிங் சுத்தமா இல்லாதனால இந்த டீம் சஃபர் பண்ணணும்னு எனக்கு ஹெவியா தோணுது.
பாசிட்டிவ்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அந்த பேட்டிங்ல இருக்க அந்த டாப் கடப்பார் அந்த 4-5 பேர் தான். நிறைய டீம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது. நம்ம கேகேஆருக்கு பாக்குறப்பயும் அப்படிதான் இருந்துச்சு. ஒரு சிஎஸ்கேக்கும் அப்படிதான் இருக்கு. ஜிடிக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ நிறைய வந்து பேட்டிங்னு போயிட்டு இருந்தது. நான் பார்த்ததுல இப்போ வரைக்கும் அடுத்த டீம் அனலைஸ் வச்சதுல பண்ணிச்சதுல பிவிகேஎஸ்க்கு பவுலிங் நல்லா இருக்குது. ஒரு அந்த இதுதான் நிறைய எப்படி போட்டாலும் அவனுக்கு கொஞ்சம் நல்லா வருது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பிபிகேஸ்ல. டிசிக்கும் பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்த டீம்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஆனா இதுக்கு பேட்டிங்ல ஐ மீன் பாசிட்டிவ்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் இந்த டாப் 4 இருக்குது. கேப்டன் பேட் கமின்ஸ் வந்து அவருடைய அந்த கேப்டன்சி ஆக்சுவலா நல்லாவே இருக்கும். அவருடைய மைண்ட் செட் அவர் வந்து ஜெயிச்சு கொடுக்கணுன்ற அவருடைய மைண்ட் செட் வந்து நல்லா இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜிஷான் அன்சாரியா இருக்கட்டும், அஷ்து பேவா இருக்கட்டும், அவங்க வந்து போன டைம் வந்து ஒரு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு யங்ஸ்டர்ஸ் உள்ளார வந்து அன்னோன் கமாடிட்டியா வந்து உள்ளார வந்து பயங்கரமா வந்து பண்ணி கொடுத்துருந்தானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டினியூ பண்ணுவாங்களா? கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்கும். அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்கும். பேட் கமின்ஸ் வந்து பவுலிங்கும் போட்டு ஓரளவுக்கு முக்கியமான டைம்ல அவர் வந்து உள்ளார போட்டு கொடுத்தாரு, விக்கெட்லாம் எடுத்து நல்லா இருக்கும். இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும். நீங்க இன்னைக்கு எடுத்துட்டா கூட எந்த டீமும் எந்த வருஷம் கப் அடிச்ச டீமும் வந்து ஃபுல்லா பேட்ஸ்மேனை வச்சு கப் அடிச்சது இல்ல. போன வருஷம் இன்க்ளூடிங் போன வருஷம் பண்ண ஆர்சிபில கூட தேவர் குவாலிட்டி பவுலர்ஸ் தான் டோர்னமெண்ட்டை வின் பண்ணி கொடுப்பாங்க. அது என்னதான் பேட்ஸ்மேன்ஸ் ஃபேவர் கேமா போனாலும், பேட்ஸ்மேன் ஃபேவர் டோர்னமெண்டா போனாலும். இதே எஸ்ஆர்எஸ் தான் 2024ல வந்து ஃபுல் பேட்டிங் ஃபோர்ஸ்லயே டீம் இறக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில என்ன ஆச்சு? இந்த குவாலிஃபயர் 1லயும் ஃபைனல்லயும் சுருட்டிட்டாங்க லிட்டரலி. அப்படி ஆகக்கூடாதுன்னா உங்க டீம்ல பவுலர்ஸ் வேணும். இப்போ லெட்ஸ் சே பவர் பிளேல 3 விக்கெட் விழுது, ஒரு 6 ஓவர் முடிவுல 40க்கு 3 அப்படின்னு இருக்குன்னா, அடுத்து வரவனுக்கு என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னா, நீ போய் சென்சிபிளா அடி, ரன்னை வந்து இப்போ 20 ஓவர்ஸ் முடியும் போது ஒரு 170 160 பாருன்னு சொல்லாம நீயும் போய் அடி, நீயும் போய் அடின்னு சொன்னதுனால டப்பு 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 டப்புன்னு அவுட் ஆயிடுறாங்க. நீ ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், அது உனக்கு ஒரு டைம்ல கை கொடுக்கும். ஆனா கேம் இவால்வ் ஆகும் போதோ இல்ல வருஷங்கள் போகும்போதோ உன் ஸ்ட்ராட்டஜில நீ எரரை வந்து கண்டுபிடிச்சாகணும், அது ஓரளவுக்கு மாத்தி ஆகணும். ஒரே ஸ்ட்ராட்டஜில தான் நான் போவேன். இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கோ ஃபார் பிக் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி தான், அடிச்சுக்கிட்டே இருன்னு. அது 2024ல கிளிக் ஆச்சு. 25லயே ஒரு அலர்ட் மாதிரி வந்தது. இந்த வருஷம் அதை ரெக்டிஃபை பண்ணி ப்ராப்பர் ஆடுவாங்களா, இல்ல நாங்க மறுபடியும் 300க்கு தான் போவோம், முதல் மேட்சே ஆட போறாங்க, அதுவும் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸோட. அதனால அது எப்படி இருக்க போகுதுன்னு பாப்போம். இது இல்லாம இருக்க பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்பரன் ரவிச்சந்திரன் நல்ல ஒரு பேட்டர், அவரால் உள்ளார வர முடியாது. இது இல்லாம கமிந்து மெண்டிஸ் உள்ளார வர முடியாது. பிரைடன் கார்ஸ் மேபி வந்து ஈஷான் மலிங்கா ஒழுங்கா பண்ணல அப்படின்னா மேபி பிரைடன் கார்ஸ் உள்ளார கொண்டு தான் இன்னும் வந்து ஸ்ட்ராங் பண்றேன் அப்படின்னு கூட பண்ணலாம். சிவாங் குமார், கிரைன்ஸ் புலேத்ரா, லிவிங்ஸ்டன் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி உள்ளார வரது கஷ்டம். மேபி தெரியல, பேட் கமின்ஸ் இல்லாதனால அவரை கொஞ்சம் உள்ளார ஆட விடலாம். ஜாக் எட்வர்ட்ஸ் இருக்காரு. இது இல்லாம சகீப் ஹுசைன், ஒன்கார் தர்மாலே, அமித் குமார், பிரஃபுல் இங்கே, சிவமாவி எல்லாம் எப்படி 11க்குள்ள செட் ஆவாருன்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டான விஷயம் தான். யாரு எப்படி ஹர்ஷல் பட்டேல், ஜெய்தேவ் உனக்கிட்ட இருக்கனால சிவமாவி ஆட மாட்டாரு ப்ரோ, கொஞ்சம் கஷ்டம் தான். மேபி உனக்கட்டு வந்து பண்ணல அப்படின்னா மேபி சிவமாவி ஆட வைக்கலாம். பட் தெரியல இது எப்படி வந்து இவங்க இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் சான்ஸ் கிடைக்கும் அப்படியே. ஆனா ப்ராப்பர் இவங்களா 11க்குள்ள பெருசா வர முடியாது. இருக்கிறவங்களுக்கும் வந்து பெருசா ஒழுங்கான பேக்கப்பா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வந்து உனக்கு தருது. ஸோ அதுதான் வந்து எஸ்ஆர்எச்சோட மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. ஆக்ஷன்ல ஒழுங்கா பண்ணல, சுத்தமா வந்து ஆக்ஷன் பண்ணல. கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி லிவிங்ஸ்டன் எடுத்ததெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஜோக்கா இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து எஸ்ஆர்எச்சை பத்தி எங்களுடைய கருத்துக்கள். இதுல வந்து 2 பிளேயர் சூஸ் பண்ண அப்படின்னா நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க? அதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். சூஸ் பண்ணணுமான்னு இருக்கு எனக்கு. எனக்கு தெரிஞ்சு ஈஷான் மல்லிங்கா நல்லா போடுவாரு ஒண்ணு. எனக்கு அவருக்கு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அவர் போனப்ப நல்லா பண்ணாரு. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்க இஷான் கிஷன். நான் சொல்லுவேன். எனக்கு பாத்தீங்க அப்படின்னா மேபி டிராவிஸ் ஹெட், அவர் வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர், கண்டிப்பா வந்து ஓப்பனிங்ல ஆடி கொடுப்பாரு. ஸோ எனக்கு வந்து டிராவிஸ் ஹெட் ஒரு பக்கம் நான் வந்து சூஸ் பண்றேன். இன்னொரு பக்கம் கேப்டன் பேட் கமின்ஸ் நான் வந்து சூஸ் பண்றேன். ஸோ இவங்க 2 பேரும் மேட்ச் வின்னர்ஸா இருப்பாங்கன்னு எனக்கு வந்து தோணுது. ஸோ இவங்க வந்து குவாலிஃபை ஆவாங்களா, பக்கத்துல போவாங்களா? எல்லாருக்குமே தலையாடினா நம்ம யாரதான் சூஸ் பண்ண போறோம்? இது வரைக்கும் நான் சூஸ் பண்ணது ஆர்சிபி. ஆமா, இல்லங்க 6 டீம்ல நான் ஆர்சிபி மட்டும் தான் சூஸ் பண்ணிருக்கேன். இன்னும் 4 டீம்ல 3 டீம் சூஸ் பண்ணணும். இல்ல இதுக்கு அப்புறம் வரப்போதான் பெரிய பெரிய டீம், ஒரு பிபிகேஎஸ், ஒரு எம்ஐ, ஒரு டிசி, இந்த மாதிரி டீம்லாம் வருதுல்ல. சோ லெட்ஸ் see. இவங்க வந்து மேபி நம்பர் 5 வரலாம், நம்பர் 5 ஆர் நம்பர் 4 நல்லாவே காம்படிஷன் கொடுக்கலாம். குவாலிஃபை ஆவாங்கன்னு கேட்டா ஸ்ட்ரெயிட்டாவே எனக்கு தெரியல. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா டப்புன்னு இவங்க என்னன்னா அவ்வளவுதான்டா அப்படின்ற மாதிரி ஆயிட்டானுங்க, பெருசா காம்படிஷனே கொடுக்கல. ஸோ இந்த டைம் வந்து ஓரளவு காம்படிஷன் கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த நம்பர் 5 நம்பர் 4 அந்த ஒரு ரன் ரேட்டு, இல்ல இவங்க இப்படி ஜெயிச்சா இவங்க அவங்களை தோக்கடிச்சா இவங்களை தோக்க அந்த மாதிரி வருவாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நமக்கு அதான் என்ன சொல்றது, ஒரு டீடைலா ப்ரெடிக்ஷன் வீடியோல பாப்போம். நம்ம ஆனோமா இல்லையா
சோ எனக்கு தெரிஞ்சு ஆக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஆக மாட்டாங்கன்னு தோணுது. 6 டீம்ல ஒரு டீம் சொல்லிருக்கீங்க, நானும் 6 டீம்ல ஒரு டீம் சொல்லியிருக்கேன். சோ இதான் தான் மக்களே எஸ்ஆர்எச் பத்தின எங்களுடைய வந்து கருத்துக்கள். இதுக்கப்புறம் இன்னும் 4 டீம் மிச்சம் இருக்குது. 4 டீமை பத்தி அடுத்தது வந்து வீடியோஸ் வரும். இந்த வீடியோ பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, எஸ்ஆர்எச் பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, அவங்களோட பிளேயிங் லெவல் எப்படி இருக்குன்றது வந்து கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. 2 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்றோம். Until then, bye bye.